உமக்கு நன்றி. எங்களை தாங்கி சுமந்து எங்களை தப்புவித்து இந்த நாள் வரை அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் தடுமாறும் பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் பலவீனமான எங்களுடைய பலவீனமான நேரத்தில் நாங்கள் குழப்பமாக இருக்கிற நேரத்திலே அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கினீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. எல்ஷடாய் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி. நல்ல எபினேசராக இந்த நாள் வரை இருந்தவரே உமக்கு நன்றி. நல்ல மெய்ப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிற நல்ல மெய்ப்பனே, நீர் எங்கள் மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவனே, உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவரின் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணின தேவன். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்ன தேவன் எங்களுக்காக அப்பா எங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன், எங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவன். நீர் மாத்திரமே ஏற்ற காலத்தில் எங்கள் அலைச்சல்களுக்கும் எங்கள் கண்ணீர்களுக்கும் எங்கள் அப்பா நாங்கள் உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைவில் வைத்திருக்கிறீர். நீர் சகலத்தையும் எண்ணி நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன், நீர் எங்களை மறக்கவில்லையே. நன்றி அப்பா. ஆத்துமாவின் நங்கூரமே, எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமே, உம்மை மாற்றம் பற்றி பிடித்து கொண்டு அப்பா நாங்கள் அசையாது இந்த நாள் வரை அசையாமல் நாங்கள் நிலைத்து நிற்க ஒரே ஒரு காரணம் தான் ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் ராஜா, நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். உம்மை தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, ஜீவிக்கிறவரே, நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் மாறிடாத நிம்மதியின் கண்மலையே, உம்மை தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். உம்மை தூதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. எஸ்டடி நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்
துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு கூட நீர் இருக்கிறீர், எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையாவும் குரல் கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்கு. கரங்களை உயர்த்தி உம்மை தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். உம்மை தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மையே துதிக்கிறேன், உம்மை துதிப்பதே என் மேன்மை, உம் கிருபையை பாடுவதே என் மேன்மை. எனக்கு வேறு என்ன உயர்வு இருக்க முடியும் ஆண்டவரே? பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லாமல் பாதிப்பும் இல்லாமல் நீர் பார்த்து கொள்ளுகிற என் நல்ல தகப்பனே, செட்டைகளின் கீழ் மூடி மறைத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய பாதுகாப்புக்கு நன்றி. நீர் பாதுகாக்கிறவர், நீர் சகலத்தையும் எனக்காக செய்து முடிக்கிற தேவன். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்மெய்ப்பரே உமக்கு நன்றி. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எத்தனை அவர் நம்மை எவ்வளவு அன்பாக, நம்மையில் எவ்வளவு அன்பாக இருந்ததுனால நாம் அவரை விட்டு விலகி போனாலும் 99 ஆடுகளை விட்டு 99 ஆடுகளை விட்டு நல்ல மேய்ப்பன் உன்னையும் என்னையும் தேடி வந்தாரே, தூக்கி தோள் மீது சுமந்து கொண்டு வந்து தம்முடைய மந்தையில் நம்மை சேர்த்தாரே. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். தம்முடைய ஜீவனையே தம்முடைய ஜீவனையே தன்னுடைய மந்தைக்காக கொடுக்கிற தேவன். அப்பா, உம் குரலை நான் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டுமே ஆண்டவரே. உம் குரலை கேட்டு அப்பா உம்முடைய ஆட்டுக்குட்டியாக மேய்ப்பரின் குரலை கேட்டு நான் உண்மையே பின்தொடர வேண்டுமே. எனக்கு அந்த கிருபையை தாங்க, நீங்க எனக்கு பலனை தாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள் வரை சுமந்தவர், இனிமேலும் நீர் உண்மையுள்ள தேவன். நீர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் அப்பா இந்த காலை வேளை ஆராதனையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசுகிறதற்காக நன்றி, நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. மீட்பர் என்பவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். அந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாரத்தை எல்லாம் நமக்கு எவ்வளோ பாரம் இருந்தாலும் நம்ம எப்படி இளைப்பாற முடியும்? எப்படின்னா, அந்த பாரத்தை எல்லாம் லகுவாக்குகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தரே என்னுடைய பலன்னு சொல்லும்போது நம்முடைய பாரங்கள் எவ்வளவு இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும், நமக்கு சுமக்க முடியாதவைகளாக இருந்தாலும், பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். நம் சுமைகளையும் நம் பாரங்களையும் அவர் லேசாக மாற்றி, நம்மை பலவானாக மாற்றி, அவரே நம்முடைய பலனாய் இருந்து, அவர் கர்த்தரினோடு கூட இருக்கும்போது ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லத்தக்கதாக காண்டாமிருத்தின் பெறலை நமக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை சேர்ந்து கர்த்தரை சில பாடல்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு பழைய பாடல். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்திலே நீரே என் துணையாய் இருக்கிறீர், என்னை சுற்றி நின்று எனக்கு பாதுகாக்கும் நீர் நல்ல கண்மணியாய் இருக்கிறீர். கரங்களை தட்டி எல்லாம் எழுந்து நின்று அப்படியே கரங்களை தட்டி, நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், நீரே என் பலன், நீர் என்
அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலம் யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலம் கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை கரங்களை தட்டி சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன் அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர் தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர் நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர் காலமெல்லாம் கர்த்தர் என்னை காக்கிறீர் காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர் காலமெல்லாம் கர்த்தர் என்னை காக்கிறீர் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர் நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்த தண்ணீர் அண்டை தாகம் தீர்க்கிறீர் பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர் சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர் நீரே என் பலன் நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அந்த இரண்டாவது சரணம் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுது அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நமக்கு வலிமையாய் இருக்கிறார் நம்முடைய பலன் அல்ல நம்முடைய மாம்சத்தின் பலன் அல்ல நம்முடைய தைரியம் நம்மளுடைய எந்த கல்வியும் எதுவும் நமக்கு உதவாது அவருடைய பலனே நம்மை பாதுகாக்கிறது அதே அவருடைய பலன் நமக்கு சகல காரியத்தையும் செய்து முடிக்கிறது அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் இருக்கும்போது நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறார் அந்த தனத்தை நாம் சேர்ந்து நான் கைகளை தட்டி உற்சாகமா அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன் அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன்
ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய பெலனாய் இருக்கிறார். அவரே என்னை சுற்றி என்னை பாதுகாக்கிற நல்ல கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என் நம்பிக்கை, அவரே என்னுடைய கோட்டை. அவர் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பாகால்களின் சிலையும் அந்த கர்த்தர் அவர் நேரில் கூட வரல. வெறும் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்த மாத்திரத்திலே அந்த பாகால்களின் சிறையெல்லாம் முகங்குப்புற விழுந்து உடைந்தது போல இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எந்த பாகால்களின் வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்களை பயமுறுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, முகங்குப்புற விழுந்து இந்த நாளில் விழ செய்கிற தேவன், அது உடைந்து போக அது பீஸா உடைந்து போக செய்யக்கூடிய தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போறோம். அவர் தடைகளை உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளாம் சேர்ந்து இன்னொரு பாடல். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக விசுவாசத்தோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்?
பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்ய நினைக்கிறதை சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் ஒருவராய் சிருஷ்டித்த தேவன், ஏக சக்கராதிபதி. அவர் ஏக சக்கராதிபதி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் பூமியின் கடையாந்திரம் வரையில் யுத்தங்களை ஓய செய்கிற தேவன். அவர் வில்லை உடைத்து ஈட்டிகளை முறித்து ரதங்களை அக்கினியில் சுட்டெரிக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எல்லாம் வாய்களை திறந்து அவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீ அசாத்தியங்களை செய்கிற தேவன், நீர் அசாத்தியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா உன்னுடைய நீர் நிலைகள் நிரம்பி இருக்க காண்பீர்கள் என்று சொன்ன தேவன். ஒரே இரவிலே பஞ்ச தேசத்தை செழிப்பாக மாற்றின தேவன். ஹல்லேலூயா. கையளவு மேகம் அவருக்கு போதும், கையளவு மேகம் இருந்தா போதும். அது கூட இல்லாட்டியும் சில வேளையில உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் முடியும். அவர் பெரியவர், அவர் பெரியவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னா வனாந்திரமான உங்க வாழ்க்கையில இப்ப வனாந்திரமா தெரியலாம், உங்க வாழ்க்கை வறண்ட நிலமா தெரியலாம். ஆனா நீங்க எங்க இருந்து நன்மை வராது, இந்த இடத்துல இருந்தா எனக்கு நன்மை வரும், ஆனா இந்த இடத்துல இருந்து ஒரு நன்மை வர வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல எவ்வளவு வறண்ட இடம், இந்த இடத்துல இருந்து என் வாழ்க்கையில இந்த பகுதியில இருந்து எனக்கு நன்மை வர வாய்ப்பே இல்லை நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கிற தேவன். அவர் சகலத்தையும் ஆச்சரியமும் அற்புதமுமா செய்கிற தேவன். அவர் அதிசயமான வழியிலே நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன். அவர் நமக்காக, அவர் நம்மோடு கூட இருக்கிற எபினேசர். இந்த நாள் வரை நமக்கு உதவி செய்த தேவன், நமக்கு சகாயம் செய்த தேவன். அவர் நமக்கு போதுமானவர், சர்வ வல்லவர், நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் இதுவரை நம் தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நீங்க மனசுல வச்சிருக்க வேண்டியது ஒண்ணுதான். நான் கர்த்தருடைய பர்வதத்துல இருக்கிறேனா இல்ல வேற எங்கேயாவது இருக்கிறேனா? நீங்க கர்த்தருடைய பர்வதத்துல, அவருடைய சமூகத்துல, அவருடைய நிழல நீங்க இருக்கிற போது சகலமும் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவர். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் என்னை நீ நடத்துவீர். அப்பா, நீர் என்னை சுமந்து வந்ததை நான் நினைக்கிறேன். என்னை நடத்தி கொண்டு வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. என் உயிரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. Go
கூட்டில் வைத்து அந்த பராமரித்து ஒரு குறிப்பிட்ட வயசு அதுக்கு வந்த உடனே அந்த கூட்டை கலைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளை சாவடிக்கிறதுக்காக இல்லை, அவைகளை பெரிய கழுகை போல வளர்ந்த ஒரு பெரிய கழுகை போல உயர பறக்க செய்கிறதற்காக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற தேவன். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு போதுமானவர். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் சர்வ வல்லவர். நம்மோடு கூட இருக்கிறார். வறண்ட நிலத்தில் நீரூற்றாக மாற்றுகிற தேவன், வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன். சேர்ந்து பாடுவோம். வனாந்திரத்தின் வழிகளை நீண்டாக்குவே, வறண்ட நிலத்தில் நீரோற்றை காட்டுவே, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குவே, வறண்ட நிலத்தில் நீரோற்றை காட்டுவே. நடத்துகிற தேவன். 2025 வருஷத்தினுடைய முதல் மாதத்துல அவர் நமக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகவில்லை.
அவர் நம்மை பிரிந்தும் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருந்தார். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட நடந்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பாய் இருந்தார். நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்தின தேவன். கரங்களை கோட்டி ஹல்லேலூயா உற்சாகமா எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. இது துக்கத்தின் நேரம் அல்ல, இது களி கூறுகிற நேரம். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரி. ஆமென் ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரி. கைத்தாளத்தோடு கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரி. எல்லாம் உற்சாகமா ஆமென். அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய அழுக்குகளை கழுவினது, நம்முடைய பாவங்களை கழுவினது, நம்முடைய மீறுதல்களை கழுவினது. ஒருவேளை மறைவான பாவங்கள் இருந்தால், ஒருவேளை துணிகரமான பாவங்கள் இருந்தால், இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து பாருங்கள். அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். பரிசுத்த ரத்தத்தால் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ நம்ம மேல அவர் ஒரு முத்திரை குத்தி இருக்கிறாரு. நீ என் தாசன், ஹல்லேலூயா, நீ என்னுடைய மகள், ஆமென், நீ என்னால் வேறு பிரிக்கப்பட்டவள், எனக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டவள், ஹல்லேலூயா. அந்த சரணத்து கைகளை கொட்டி நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பா, என்ன நடந்திருக்கட்டும், நான் ஏன் பயப்படணும்? என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உடையவர், என்னை நடத்துகிறவர், அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, இன்னொரு முறை இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. ஓ, அப்படியே பரிசுத்த ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, பாவங்கள் அற கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா, அவர் என்னை அபிஷேகத்தினாலே தொட்டிருக்கிறார். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன்,
ஜெபிப்பேன். ஹalleluya. ஆண்டவரே, அந்த ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும். தாவீதை போல ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவிலே நிரம்பி உம்மோடு நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை வேளையில தாவீது அவரோடு நடந்த அனுபவம், தாவீது அவரோடு சஞ்சரித்த அனுபவம். அவர் சொல்லுகிறார், அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் உம்மை முறையிட்டு கூப்பிடுவேன். எப்படி? அந்தி சந்தி மதியான அந்த 3 வேளையிலையும் முஸ்லிம் 5 முறை போய் தொழுதுட்டு வராங்க. தாவீது சொல்றார் ஆரம்பத்தில், அது தன்னுடைய ஜெபத்தை குறித்து சொல்லுவார், பாடலை குறித்து சொல்லுவார், அழகாய் பாடுவார், அழகாய் ஜெபிப்பார். ஆனா அது டைமிங் மாறுது பாருங்க. 1லிருந்து 2க்கு போய் 2லிருந்து 3 முறை என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், தினமும் நான் 7 முறை கரங்களை கோட்டி தினமும் நான் 7 முறை நான் அப்பாவை நோக்கி ஆராதிப்பேன், அப்பாவை நோக்கி ஜெபிப்பேன், ஆவியிலே நிரம்புவேன். ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரே ஒரு முறை கூட அதில் ஒரு சரணத்தை நாம் பாட போகிறோம். தான் கர்த்தர் ஆவியினில் அசைவாடுவது போல நான் ஜெபிப்பேன். அந்த 4வது சரணத்தை இணைந்து பாடுவோம். ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஆமென். கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானங்கள், வேதத்தை வாசிப்போம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம், ஜெபிப்போம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம். எத்தனை முறை ஜெபிப்போம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம். வருகிற நாட்களிலே என்னுடைய ஜெப நேரமும் பெருக வேண்டும், என்னுடைய வேத வாசிப்பும் பெருக வேண்டும், அப்பாவோடு நடக்கிற அனுபவத்தில் நான் வளர வேண்டும். எத்தனை பேர் அந்த பிரதிஷ்டைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜெப நேரத்தில் வளர்ச்சி வேணும்ப்பா சொல்லுங்க. என் ஜெப நேரத்தில் ஹalleluya, என் ஜெப நேரத்தில் வளர்ச்சி வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை நேரத்தில் வளர்ச்சி உண்டாக வேண்டும் ஆண்டவரே. வேதத்தை நான் தியானிக்கிறதுல எனக்குள்ள வளர்ச்சி உண்டாகணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் லிசன் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அது ஆடியன்ஸில் இருந்தாலும் சரி, சபை அந்த முன்புறத்தில் இருந்தாலும் சரி, நாம பார்த்து ரசிக்கிறவர்களாய் அல்ல. கர்த்தர் நம்மை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? அவரை தொழுது கொள்ளுவதற்காக. ஹalleluya, அவரை தொழுது கொள்ளுவதற்காக. நாம் இணைந்து ஒரு கடைசியாக ஒரு பல்லவியை பாடி நாம் ஆராதித்து முடிப்போம். நன்றி உள்ளம் நிறைவுடன் தெரிந்த பாடல், தெரிந்த பல்லவி ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி
பலப்படுத்தப்பட்டு இனி நான் பலவீனன் அல்ல. 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தின் அருகாமையில் படுத்திருந்தவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்ததை போல ஆண்டவரே இந்த பலவை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பலவீனமானவர்கள் தூக்கி நிறுத்தப்படட்டும், குறைவு பட்டவர்கள் நிறைவாக்கப்படட்டுமே. உள்ளம் நிறைவோடு நன்றி பரிசுத்த நன்றி தேவகுமாரே இயேசுவே உள்ளம் நிறைவோடு நன்றி பரிசுத்த நன்றி தேவகுமாரே இயேசுவே பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துவீராக. தளர்ந்து போனவர்களை சரியாக பலன் அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் பலவீனத்தோடு அல்ல. கர்த்தர் பலத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய வல்லமை என் மேல் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இறங்கி இருக்கிறது. சகல அந்தகால கட்டுகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. விடுதலை நாயகனின் வல்லமை இந்த காலை வேளையில் இறங்குவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஓ தூக்கி நிறுத்துகிற ஆவியானவரே, கால்களை கரடுகளை கைகளை பலப்படுத்துகிற ஆவியானவரே, சிந்தைகளை புதுப்பிக்கிற ஆவியானவரே, கரங்களை கோட்டி ஆவியானவரே, ஹல்லேலூயா. பலவீனர்கள் பலப்படுத்தப்படுகிறதற்காய் நன்றி நன்றி. அந்த பலவீனப்பட்ட இடத்தில் இப்படி ஆணி அடிக்கப்பட்ட கரம் வைக்கப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இனி கட்டுகளோடு அல்ல, இனி கட்டுகளோடு அல்ல, இனி பலத்தை பெற்றவர்களாய், பலத்தின் மேல் பலனடைந்தவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய். ஆமென். இனி நான் பலவீனன் அல்ல. சொல்லுங்க, இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று கர்த்தர் சொன்னார். என்னை அவர் பலவான் என்று சொன்னார். ஓ என் தேவன் என்னை பலவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. நீ பிசாசை ஜெயிக்க பலன் பெற்றிருக்கிறாய். நீ மாம்சத்தை ஜெயிக்க பலன் பெற்றிருக்கிறாய். துரைத்தனங்களை ஜெயிக்கத்தக்க அபிஷேகத்தை நான் உண்மையில் வைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வியாதிகள் புறப்பட்டு போயிருச்சு. ஆமென். இந்த சரீரத்தில் இனி அதிகாரம் இல்லை. இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை தொடுவதற்கு பிசாசுக்கு இடமில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, பிசாசே என் மேல ஆளுகை, உனக்கு ஆளுகை செய்ய முடியாது, நீ ஆளுகை செய்ய முடியாது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஓ சாபங்களை முறித்து போடுகிறவர் என்னோடு இருக்கிறார். கட்டுகளை அறுத்து போடுகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னை விடுதலை ஆக்கி விடுதலை பெற்றோனாய் அவரோடு சஞ்சரிக்க பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராக. உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே, உம்மோடு ஓடணும் ஆண்டவரே. காலாட்களோடு ஓடுவதிலேயே நாங்க சோர்ந்து போனோம்னா நாங்க குதிரைகளோடு எப்படி ஓடுவோம் ஆண்டவரே? குதிரைகளோடு ஓடுவதற்கே பலன் இல்லையானா யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? யோர்தானை கடந்து செல்ல எங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தூக்கி நிறுத்தி ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் மாற்ற ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோமா?
இன்னும் ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவோமா?